Students, in the video exercise 2.7 question number 8 okay, question number 8 என்ன சொல்லிருக்காங்கன்னா 8 பார்க்க போறோம். Okay, question பாருங்க. If A, B, C are in AP, then show that 3 power A, 3 power B, 3 power C, are in GP என நிரூபணம் சொல்றோம். அதாவது ஒரு கூட்டு ABC வந்து ஒரு கூட்டு தொடர்வரிசை ஆகும். ABC என்பது ஒரு கூட்டு தொடர்வரிசை. Then எனில் 3 power A, 3 power B, 3 power C are in GP ன்னு சொல்றான்றோம். ஒண்ணு ரொம்ப சிம்பிள் 2 மார்க் கொஸ்டின் தான் இது. சொல்யூஷன் A, B, C are in AP. AP ன்னு சொல்லிட்டோம். ஓகே, ஏபின்னா இங்க கவனிங்க, இது T1, T2, T3. ஓகே, T1, T2, T3 இருக்கும். இப்போ T2 minus T1 equal T3 minus T2. ஓகேங்களா? T2ன்றது என்ன? B minus T1ன்றது A. T3ன்றது என்ன? C. T2ன்றது B. ஓகேங்களா? இப்போ B எல்லாம் ஒரு பக்கமா எடுத்து வந்துருங்க. B இந்த மைனஸ் B இந்த பக்கம் வரும்போது பிளஸ் B, C பிளஸ் A. இது 2B ஈக்குவல் A பிளஸ் Cன்னு எடுக்கலாம். ஒழுங்கா ஆர்டர் ஆகிக்கலாம். இப்போ கிவன், இப்போ அடுக்கா கொடுத்துருவாங்க 3 பவர் A, 3 பவர் B, 3 பவர் Cன்னு கொடுத்துருவாங்க இல்லையா? அப்போ இது அடுக்கு இருக்கா மாற்றலாம். கிவன் இப்ப அடுக்கா மாத்தின given 3 power A, 3 power B, 3 power C ன்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்ப அடுக்கா மாத்தலாங்களா? அடுக்கா மாத்தினா 3 power 2B equal 3 power A plus C. இப்ப 3 power 2B எப்படி இதெல்லாம் பாருங்க, 3B into 3B நேரங்களா? பேஸ் ஈக்குவல் வந்து பவர் ஆட் பண்ணிக்கிறோம் இல்லையா? இது இங்க into ஈக்குவல் 3 பவர் A into 3 பவர் C எழுதலாங்களா? ஓகே, இப்போ then 3 பவர் B by 3 பவர் A ஈக்குவல் 3 பவர் C divided by 3 பவர் B. ஓகேங்களா? இது புரியுது இல்லைங்களா? பாருங்க, T2 divided by, இப்போ பாருங்க GPன்னு எடுத்துக்கிட்டா GP ரேஷியோ என்ன சொல்றோம்? T2 divided by T1, T2 divided by T1. ஓகே, அடுத்தது T3 divided by T2, T3 divided by T2. அப்போ therefore 3A, 3 power B, 3 power C are in GP சொல்றேங்க. ஓகேங்களா? அவ்வளவுதாங்க. முடிஞ்சதா பிள்ளைங்களா? புரிஞ்சுதா? ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்டே ஏபிசி ஆர் இன் ஏபி அவனே சொல்லிட்டான். ஏபி கூட்டுத்தொடர் வரிசைன்னு சொல்லிட்டான். கூட்டுத்தொடர் வரிசைனா T2 மைனஸ் T1, அதாவது டிஃபரன்ஸ் இரண்டாம் உறுப்பிலிருந்து முதல் உறுப்பு கிடைக்கிறது ஈக்குவல் டு இரண்டாம் உறுப்பிலிருந்து மூன்றாம் உறுப்பிலிருந்து இரண்டாம் உறுப்பு கிடைக்கிறது. அந்த டிஃபரன்ஸ் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். அப்படியே எடுத்துட்டு வந்தா இங்க 2B, இந்த B எல்லாம் ஒரு பக்கம், இந்த மைனஸ் அந்த பக்கம் எடுத்துட்டு போறோம், மைனஸ் ஏ அந்த பக்கம் போனா பிளஸ் ஆகுது. அப்ப ரெண்டு B பிளஸ் B வந்து 2B ஈக்குவல் டு A பிளஸ் C இருக்கும். கிவன் 3 பவர் A, 3 பவர் B, 3 பவர் C கொடுத்துக்கிறதுனால இந்த 2B எப்படி எழுதுறோம்னா பவர் அடுக்கு இருக்கா மாத்திரம் 3 பவர் 2B மாத்திரம் 3 பவர் A plus C. 3 பவர் 2B எப்படி வரும்னா 3 பவர் B into 3 பவர் B. ஓகே, பேஸ் ஈக்குவல் வந்து பவர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ B plus B 2Bன்னு வந்துடுச்சு. அதே போலதான் 3A into 3C வரும். இப்போ 3B by, ஏன்னா GPன்னு எடுத்துட்டு வரல, இந்த பவர் வந்து GPன்னு சொல்றோம். அதுக்காக 3B by 3A equal to 3 power C divided by 3 power B. இங்க பாருங்க ரேஷியோ GPல T2 divided by T1. T2ன்றது எது? இங்க பாருங்க T2
3b by t1 வந்துருச்சுங்களா ஈக்குவல் t3 divided by t2 வந்துடுச்சுங்களா அப்போ 3 power a 3 power b 3 power c are in gp னு ப்ரூவ் பண்ணிட்டோம் hence it is proved ஓகேங்களா புரியுதா பிள்ளைங்களா hence it is in gp இங்குடையதான் hence last solution hence it is in gp னு எழுதி முடிக்கலாம் ஓகே பிள்ளைங்களா புரியுது இல்லைங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ரவி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் அடுத்த கணக்கு கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாம் ஓகே பாய்